வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி அலுவலகங்கள் முன்பாக பாமக சார்பில் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் மாநகராட்சி அலுவலகம் முன்பாகவும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது. வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 1ஆம் தேதி பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தொடங்கிய போராட்டம் இன்று 5ஆம் கட்டத்தை எட்டியது. சென்னையில் மாநகராட்சி அலுவலகம் அருகில் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜே பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் மு. ஜெயராமன், வழக்குரைஞர் சமூக நீதி பேரவை தலைவர் கே. பாலு உள்ளிட்டோர் பங்கேற்று தனி இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டனர். பின்னர் பேசிய ஜி.கே. மணி, இடஒதுக்கீடு என்பது பிச்சை கேட்கும் போராட்டம் அல்ல, உரிமைக்கான போராட்டம் என்றார். எந்த அரசியல் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் எதிரானதல்ல என்றும் வன்னியர்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம் என்றும் கூறினார். தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு பிச்சை போடுங்கய்யா, ஐயா பிச்சை போடுங்கய்யான்னு பிச்சை கேட்கிற போராட்டம் அல்ல. தமிழ்நாட்டின் உழைக்கிற மக்களின் உரிமை போராட்டம். இது வாழ்வதற்கான உரிமை போராட்டம். இது சாதாரண போராட்டம் அல்ல. தமிழக அரசு காலம் தாழ்த்தாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இனியும் காலத்தை நீட்டிக்காதீர்கள், நியாயமானதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டு நியாயத்தை உணர்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை உடனே வழங்குங்கள் என்று போராட்டம். அத்தனை பேர் விவசாயிகள், சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். 200 கோடி மக்கள் உங்கள் பின்னாடி இருக்க நினைத்தால் இன்றைக்கு 200 கோடி மக்கள் 3 பங்கு வன்னியர் சமுதாயத்தில் 3 பங்கு இருக்கின்றோம். எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு 20% கொடுங்கள், அனைத்து சமுதாய மக்கள் கொடுக்க வேண்டும் கேட்டுக் கொடுக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் முஸ்தபா, மாவட்ட செயலாளர்கள் ஏழுமலை, சே. முத்துராமன், சிவக்குமார், மாநில துணைத் தலைவர் சாம்பால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் கிண்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநில துணை பொதுச் செயலாளர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வடிவேல், விருகை லோகநாதன், வன்னியர் சங்க துணைத் தலைவர் கே.வி. சிவா, மாணவர் சங்க செயலாளர் ஸ்ரீராம் ஐயர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிண்டி மேம்பாலத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர். தண்டையார்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். முன்னதாக ஊர்வலமாக சென்ற ஏராளமான பாமகவினர் இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டவாறே சென்றனர். இதில் பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன், மாவட்ட செயலாளர் வன்னை சத்யா, மாநில துணைத் தலைவர் ஈகை தயாளன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று முழக்கமிட்டனர். பின்னர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வன்னியர்கள் எந்த வகையிலும் முன்னுக்கு வரவில்லை என்பதற்கான 1-2 உதாரணங்கள். குடிசை வீடுகள் அதிகமாக இருப்பது வன்னியர்கள், அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வரி செலுத்துவது வன்னியர்கள், வாக்கு போடுவது வன்னியர்கள். ஆக இவ்வளவு பங்களிப்பையும் நாட்டுக்கு செய்திருக்கிற பெரும்பான்மை மக்களான வன்னியருக்கு இந்த தனி இடஒதுக்கீடு கொடுப்பது சட்டப்படி செல்லும். தமிழகம் முழுவதும் வன்னியருக்கான 20% அடிப்படை உரிமையை கோரிக்கையாக வைத்து இன்று சென்னையில் 4வது முறையாக 3 கோட்டாட்சியர் இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கே.என். சேகர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். வன்னியர்களுக்கு தனி 20% வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்து இன்றைக்கு மனுக்களை கொடுத்திருக்கின்றோம். வன்னியர்கள் வளர்ச்சி பெற்றால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும்.